அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். துணைவேந்தர் தேர்வுக்குழுவை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கும் வகையில் யுஜிசி திருத்தம் கொண்டு வந்துள்ளதை திரும்பப் பெற கோரி நாகை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நளின். வணக்கம் நளின். தற்போது மாணவர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக துணைவேந்தர் தேர்தல் குழுவை ஆளுநரே நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி நாகை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை தற்போது பார்த்தோம். துணைவேந்தர் தேர்தல் குழுவை ஆளுநரே நியமிக்கலாம் என யுஜிசி அறிவிப்பு தமிழகத்தில் எதிர்ப்பலை உருவாக்கியுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் யுஜிசி புதிய வழிகாட்டுகளில் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் RSS பின்புலம் உள்ள நபர்களை திணிக்க முயற்சி செய்வதாகவும் கண்டனம் தெரிவித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகை செல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் விவேக் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் யுஜிசி அறிவிப்பை திரும்ப தர வேண்டும், மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லலின்.